எளிதா வீழ்த்திடலாம், அப்படி இது பண்ணிடலாம். இவெல்லாம் ஒரு ஆளா இல்லாதவன் சின்ன தெருத்துக்கிட்டு எதுக்கு ஒழிக்கிற? ஆளா இல்லை, இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியது. அது அனுமதி இல்லை. இதெல்லாம் விடப்பா, எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா. மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போறேன்ப்பா. எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்லா கொஞ்சிக்க, திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது. என்ன கொடுக்குது? சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். சிரிக்காத, சிந்திச்சு பாரு. இதை படிக்கும்போது என்னடா உங்க கொடுமை, நான் இங்க பேசினா அங்கே எப்படா உற்பத்தி நிற்கும்? முடிஞ்சுங்க. அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க, அப்போ போராட போறேங்க. சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே ஒரே இதுக்கு அச்செடுத்து வச்சுட்டு வாங்கி கொடுங்க. நான் இங்க பேசினா இங்க எப்படி மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும்? இலங்கையில் திருச்சிக்கிட்ட அகதி முகாம், ஏதிலிகள் முகாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம். 3 கிலோமீட்டருக்கு தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இவர் இங்க பேசுவது அங்க கேட்கும். அங்க கேட்டா முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி வருவார்கள். கேடா அவனே முகாமில் இருக்கான், அவ எழுச்சி விட்டாத்தா என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு போய் கிடக்குறாங்க பத்தியில பயம். இப்ப ஏன் இதுல என் தலைவன் படல் என்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது. ஏன் பயம்? நான் நினைப்பேன் படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படையை பார்த்தா என்ன பயம்? நீ அப்படி மடக்கியும் ஒடுக்கியும் வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யார்கிட்டயோ ஓட்டு கேட்கிற, நான் என் ஆத்தால பண்ற ஓட்டு கேட்கிறேன். என்னை பெற்ற தாய் தின்னுட்ட என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்கிறேன். எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது. ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு. ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்றாரு, நாங்க ஒரு சர்வே எடுத்தோம், ஒரு கணக்கு எடுத்தோம். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலே முதலிடத்துல சீமான். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார், அதிலேயும் சீமான். ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறல? இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம், இந்த 3 கட்சியும் கேட்போம், திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இந்த கட்சிகளை கேட்போம். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை, சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாரா இருக்கீங்கள? தம்பி உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பத்தியில மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷாவை கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலேயே குறிய இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாரு. படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா, பெரிய மனுஷங்க விளையாட்டு. இதுல எது குறுக்க ஓடி வர ஆகுன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த பாரு, முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்ப இந்தியாவை ஆண்டது யாரு? காங்கிரஸ். அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு? திமுக. எங்க ஐயா அன்புமணி செங்கலை வைக்கும் போது, அடிக்கல் நாட்டும் போது கூட திமுக போச்சா போலையா? போச்சு. வச்சது யாரு கல்ல? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறது. இது எப்படி தெரியுமில்ல? மரம் நடு விழா, அரசு விழா. அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டாரு, நடனம் மரத்தை நடங்கும் போது இந்த இடத்துல நடப்போம்போது அங்க கூட இருந்த அதிகாரிகளா, வேணாம் இங்க நடுவோம். ஏன் 15 வருஷமா அங்கதான் நட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க. அது வளருதா வளரலையா? நம்ம ஆளுக்கு எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதா 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடல. முழு பக்கத்தால மரமா போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டு தாள்ல நடுவாங்க, தரையில நட மாட்டாங்க. புரியுதா?
இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல்லு தான் அது. அதை தூக்கிட்டே திரா இப்படி பாருங்க. முட்டி போட்டார், தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார். முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையா போட்டார். அவர் என்ன பண்ணார்? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்து ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு 49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சு 1.5 ஆண்டுகளை இறந்து போயிட்டது. அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல. யாரா இருக்கும் நீ நினைக்கிற? சேம் பிளட். அண்ணா இறந்துட்டாரு, யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலேயே நாடும் அதிகாரம் போயிடுச்சு, நாடு நாசமா போயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் நடந்தது டாக்டர், இவ்வளவுதான். இது என்ன பண்ணுவ நீ? கொடுமை. அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கிக் கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான். கொடுமை. ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் படிக்கிறாருங்க சட்டசபையில, 45,000 கோடிக்கு விற்கிற டாஸ்மார்க்கை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் அப்படின்னு. எப்படி? 40,000 பேரை தாலி எடுத்திருக்கோம், அதான் 50,000 பேரை ஆக்குறதுக்கே முயற்சிக்கிறோம். என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம்? பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய். எங்க பதில் எங்க? எத்தனை முறை கேட்கிறேன். மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க, மாடங்க. ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி. ஆடு வளர்ப்பேன், அரசு பணி. மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பாக்குறேன் சிங்களன். நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். 1 கோடியா, இந்த இது 2 கோடி வருதா, 3 கோடியா, போ மீனை பிடிச்சி. நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம், இன்னும் என்ன வேணும், போ நீ போ. மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்துல கட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ, இங்க போ, சீட்டின் கொண்டே வருவேன். ஏன்? என் 4வது தாய்க்குடி பரதவர்கள். நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிற, அவன் குடிப்பெயர் பரதவன். ஆதி குடி நான் குறவன், 2வது குடி நான் கோன், 3வது குடி நான் வேளாளர், 4வது குடி பரதவர். இதான் என் தாய்க்குடி. இதுல இருந்தாண்டா உலகம். போய் கேட்டு பார்த்துக்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்க. எல்லா பயிலும் எங்க இருந்து வந்தவன் தான். நான் வேளாண்மை எப்படி அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலே அரசு பணியா மாற்றிடுவேன். நானே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன். படித்தவர்களுக்கு வேலை. நீ இந்த ஸ்மார்ட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல, அது மாதிரி. தம்பி சொல்லுங்கம்மா, வணக்கம், நெய்தல் அங்காடி. அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா நல்ல அழகா நல்ல மீனுமா, 1.5 கிலோப்பா, விருந்தாளி. சரிங்கம்மா, முகவரி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வெட்டி அழகா அப்படி எங்கால் போட்டு அழகா கொண்டு கொடுத்துட்டு வந்துருவான். யாருமே? கவர்மெண்ட் எம்ப்ளாய்.